See, identifying a player, obviously data does help, but not necessarily data. There is something called as for unknown player. There is something called as scouting. So scouting is something where you find you identify different skill sets for a player who will fit in for a particular role. But டெத் ஓவர்ஸ் ஃபினிஷர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸ்ல ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் இருக்கணும், அவங்க எந்த லென்ஸ்லாம் அடிப்பாங்க. மெஷின் லேர்னிங் அவ்வளோ இது இல்லை, பட் அந்த டைம் தான் டேட்டா அனாலிசிஸ் கொஞ்சம் நல்ல பூம் ஆயிட்டு இருந்த டைம். ஐ வாஸ் ஆல்சோ அப்பதான் கிரிக்கெட்லயும் அந்த டேட்டா எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, 2006-8 இருந்திருக்கு. பட் எல்லாரும் அதை வந்து என்ன சொல்றது எம்ப்ரேஸ் பண்ணதுன்றது வந்து ப்ராபப்லி 2013-14 தான் உங்களுக்கு ஓப்பனா வெளியில வந்து ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சது, அனலிஸ்ட் பேர்லாம் வர ஆரம்பிச்சது. இவங்க இந்த இன்புட் கொடுத்தாங்க, இது வந்து கேம்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ 11 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, இப்போ மற்ற இதெல்லாம் நான் 11 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்ற தூக்கி விட்டு போகலாம். அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது. லைக் கடைசி வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களை கிரவுண்டடா தான் வச்சிருக்கோம். ஏன்னா தட்ஸ் தி அன்சர்டனிட்டி. இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி, இட்ஸ் a volatile industry. ஸோ ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிதான். ஸோ அந்த அந்த இது எப்பவுமே இருக்கும். பேசிக்கலி இன்னைக்கு வந்து அந்த இது எல்லாமே சொல்ற மாதிரி இந்த விதை நான் போட்டது அப்படின்றது இன்னைக்கு அவர் அந்த 20 years பேக் அவர் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து இந்தியன் கிரிக்கெட்டை வந்து இன்னைக்கு இவ்வளோ மாத்திருக்குது. From what Indian cricket faced in early 2000s, அங்கிருந்து கேப்டன்சி எடுத்து நிறைய யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணி அந்த யங்ஸ்டர்ஸ் தான் இன்னி வரைக்கும் அவங்களை லீடரா பாக்குறாங்க. Hello, வணக்கம் மக்களே, welcome. Today our topic is cricket analyst. So today we are joined by an interesting guest who has worked with various IPL franchises as an cricket analyst, including women's IPL, men's IPL, Bangladesh, Caribbean League, overseas most premier leagues, and also international World Cup T20 as well as an analyst. So he has got a wide variety of experience on this field, and more importantly he is my friend and colleague. Welcome Mr. Vikram. Thanks Chandru, glad to be here. Hope you're doing well. Yes, thank you. Let's start with your relationship with cricket. Can you start telling us about how your relationship started with cricket? பேசிக்கலி லைக் அந்த டைம்ல 90s கிட்ஸ் எல்லாரும் மாதிரி எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டட் வாட்சிங் கிரிக்கெட் இன் 1996. ஆனால் அதுக்கு முன்னாடியே விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நினைவு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு பார்த்தது 96 ஞாபகம், 96 வேர்ல்ட் கப். ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்து விளையாடிட்டு இருந்தது, ஏரியாவில் விளையாடினது, 4-5 year old கிட்ட பெரிய பசங்க, அப்போ 10 வயசு 12 வயசு பசங்களோட ஆடுறது அந்த மாதிரி இருந்துச்சு. தென் டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்தா போயிட்டு கிரிக்கெட் ஆடுறது அப்படின்னே போயிட்டு இருந்துச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும், லைக் 4th 5th வரைக்குமே. அப்புறமா எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் பேப்பரில் பார்த்துட்டு வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரையல்ஸ் அண்டர் 15 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு 10 வயசுன்னு நினைக்கிறேன், 10.5 years 11 years, நாட் ஈவன் 11, 10.5 yearsல அப்போ அண்டர் 15 செலெக்ஷன் பார்த்துட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வீட்டில் கிட்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க இந்த ஸ்கீன்லாம் போட்டுக்கிறதுக்காக. ஏரியால போயிட்டு ஆடுற டென்னிஸ் பால், கிரிக்கெட்டுக்கும் ரப்பர் பாலுக்கும் அந்த பேடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மாட்டிட்டு கிளவுஸ்லாம் மாட்டிக்கிட்டு, அந்த கிளவுஸே கையில போட்டா கிளவுஸே பேடு மாதிரி இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கும். அதெல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு ஆடினது. இந்த ஆலன் எல்லாம் சிங்க் எல்லாம் போட்டுருப்பாரு. ஸோ நான் இப்போ வெள்ளூர்ல இருந்தேன். ஸோ அங்க வந்து வெயில் வந்து 40 degree இருக்கும் சம்மர்ல. ஸோ அதெல்லாம் அதில் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வெயில்ல போய் ஆடினது. ஸோ அப்படிதான் சைல்ட்ஹுட் போச்சு. தென் அந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ் போனேன். அதுக்கு முன்னாடி நான் கிரிக்கெட் பால் ஆடினதில்லை, இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் தவிர கிரிக்கெட் பால்லாம் ஆடினது கிடையாது. ஸோ எனக்கு சீனியர்ஸ் தான் போட்டாங்க, எல்லாம் போடணும். எனக்கு போலிங் போடுறது 13-14 வயசு. பட் பயம்லாம் இருந்துச்சு, உள்ள போற வரைக்கும் அழுத, நான் போய் ஆட மாட்டேன் சொன்னேன். பட் போய் ஆடினேன். எல்லா பாலும் நல்லா நீட்டா மிடில் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுலயே வந்து அந்த மாதிரி கோச்சிங், அந்த அகாடமி ஆர் அந்த கிளப்ல எல்லாம் இல்லாம ஒரு அவுட் சைடரா ஃபார்மல் ட்ரைனிங்லாம் இல்லாம வந்து செலக்ட் ஆனது மட்டும்தான். ஐ மீன் ஐ டிடன்ட் ப்ளே கேம் தேர், ஐ வாஸ் ஜஸ்ட் டிராவலிங் வித் த டீம். 15ல இருந்தவங்க தான். பட் அதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்க சொன்னாங்க, நீங்க இப்போ ப்ராப்பரா ட்ரைனிங்லாம் எடுத்தீங்கன்னா நல்ல வரத்துக்கான இது இருக்கு அப்படின்னா. தென் அங்க கிளப்ல ஜாயின் பண்ணேன். நெக்ஸ்ட் 2-3 years ஐ பிளேட் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டர் 13, அண்டர் 15 அதெல்லாம் ஆடினேன்.
17 ப்ராபல்ஸ்ல இருந்தேன் 13 இயர்ஸ்ல. கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ரவுண்ட் ராபின் அப்படின்ற ஒரு சிட்டி கூடலாம் அது வரைக்கும் ஆடினேன். பட் அதுக்கப்புறம் அப்படியே 9th ஸ்டாண்டர்ட் வந்ததுலேருந்து தென் வி ஹேட் டு மூவ் டு சென்னை. ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ கிரிக்கெட் அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்லை. மை ஜேர்னி வித் கிரிக்கெட் கிரிக்கெட்டா வந்து ஒரு கரியரா எடுக்கிறதுன்றது வந்து அங்கேயே ஹால்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து ஸ்டடீஸ், இன்ஜினியரிங், ஒரு யூஸ்வலான ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை அப்படிதான் போச்சு. ஸோ இந்த நம்ம பிரகாஷ் ராஜ் நடித்த தோனி படத்தில் வர மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு அடிலாம் வாங்கல. ஸோ யுவர் ஃபேமிலி வாஸ் வெல் சப்போர்ட்டிவ். யுவர் லக்கி கைண்ட் ஆஃப். ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து அவர் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அது வந்து முடியல, ஃபைனான்சியல் சுச்சுவேஷன். அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க கிரிக்கெட் ஆடுறதுக்கு அப்படின்னு. அதே மாதிரி நான் சின்ன வயசுல இருந்து வாங்கி கொடுக்கறதுல அந்த குழந்தைங்களை டாய்ஸ் கேட்பாங்க. இதுக்கு இப்ப என் பையனுக்கு வந்து டாய்ஸ் அடுக்கிறதுக்கே ஒரு வீடு வாங்கணும் போல் இருக்குது 3 BHK. அந்த அளவுக்கு டாய்ஸ் கேட்கறான். எனக்குலாம் அந்த மாதிரி சின்ன வயசுல டாய்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டே கிடையாது. ஒரு பேட் வாங்கணும், ஒரு 400 ரூபாய்க்கு 300 ரூபாய் 400 ரூபாய் பேட் வாங்கி அதை ஒரு 2 வருஷம் வச்சுட்டு உடைக்கிற வரைக்கும் வச்சுக்கணும். ஸோ அதுதான் நமக்கு அந்த பேட், இது கிரிக்கெட்டிங் கேட்ஜெட்ஸ் தான். அதே அப்போ வந்து அதுவே ஒரு 25 ரூபாய்க்கு காஸ்கோ பால் வாங்குறதே பெரிய விஷயம். 25 ரூபா, அந்த 10 ரூபா ஷம்பர் 9 ரூபா 10 ரூபா ஷம்பர் பால், அதை 12 ரூபா ஆக்கிட்டாங்க. 25 ரூபா பால் 30 ரூபா ஆக்கிட்டாங்கனாலே இதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அது வேற மாதிரியான இது அந்த இது. ஸோ அதுக்கெல்லாம் எங்க வீட்டுல அதெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. வெரி குட். ஸோ அதுதான் இப்போ கிரிக்கெட் அனலிஸ்ட் ஆக்கியிருக்கு இல்லையா? ஸோ யூஆர் கோயிங் அரவுண்ட் த வேர்ல்ட் வித் different teams, which is good. Now you are a cricket analyst. அப்படின்னா என்ன? Can you explain what it means to be a cricket analyst? What exactly you do? See, I work with both teams and broadcasters. So broadcasters என்றபோது is a broadcast analyst where we work behind the scenes, and I mean it's not anything we influence any decisions at all. But TV we will come to broadcast analyst in a moment, but let's cover the cricket analyst. Okay, so that's called as performance analysis or working with teams. So teams work பண்றது வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், what makes you to win a game against the opponent. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள விட நம்ம 1 step ahead இருக்க என்ன பண்ணணும், அவங்க என்ன டீம் ஆடுவாங்க, இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம என்ன டீம் ஆடலாம், அவங்கள விட நம்ம எப்படி பெட்டரா இருக்கலாம், அதுதான் மெயினா இது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம என்ன கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஸோ அப்படி யோசிக்கிறது, யார் ஆடுவாங்க, அவங்களுக்கு எந்த போலர்ஸ் போடலாம், இல்லை எந்த மாதிரி போலர்ஸ் போடுவாங்க, அதுக்கு நம்ம எந்த பேட்டிங் ஆடலாம், எந்த டீம்ஸ் ஆடலாம், மேட்ச் அப்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம டீம்ல ஒரு பர்டிகுலர் போலர் வந்து அவங்க டீம் பேட்டர் கிட்ட நல்லா போட்டிருப்பாங்க, அவங்க வந்தாலே இந்த போலர் எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி விஷயம். தென் ஈச் பிளேயருக்கு எங்க ஸ்ட்ராங் ஜோன்ஸ், வீக் ஜோன்ஸ், எங்க போட்டா அடிப்பாங்க, எந்த இடத்துல போட்டா அவங்களுக்கு கண்டெயின் பண்ணலாம், டாட் பால்ஸ் எங்க போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்க பார்ப்போம், விக்கெட் எடுக்க என்ன பால் போடணும்னு பார்ப்போம். இல்ல செட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ஹவு டு ஸ்டெம் த ரன் ஃப்ளோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பார்ப்போம். வாட்ஸ் த ஐடியல் ஃபீல்ட் செட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கறதா. there's a lot of homework that goes behind setting up for a dismissal and everything. ஒருத்தர் அவுட் ஆறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஒன்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அந்த பிளானே ஒர்க் ஆயிருக்கும், இல்லைன்னா அந்த பிளான் பண்ணதுனால அதுக்கான அவுட்கம் வந்து they will try to do something else அப்படி சொல்லலாம். இப்போ it's like if you build a lot of pressure, build a lot of dot balls around a player, they have to get out of the groove somewhere. So they will try to play something and they will give you a catching opportunity, they will give you a wicket-taking opportunity. So அந்த இதை பில்ட் பண்றதுக்கு தான் நாங்க என்ன, there will be a lot of hard work that goes behind the scenes. So yeah, so basically like every other industry you use data and you make decisions based on the data. Yeah, so for example, exactly. Yeah, tell us more about that, like how data helps in identifying a player or improving the team's performance. Can you tell us more about that? See, identifying a player, obviously data does help, but not necessarily data. There is something called as for unknown player, there is something called as scouting.
So scouting is something where you find you identify different skill sets for a player who will fit in for a particular role. இந்த பர்டிகுலர் ரோலுக்கு எனக்கு எந்த மாதிரியான ஸ்கில் செட்ஸ் தேவைப்படுது, வாட் கைண்ட் ஆஃப் இஸ் இட் இந்த இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ டெத் ஓவர்ஸ் ஃபினிஷர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸ்ல ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் இருக்கணும், அவங்க எந்த லென்ஸ்லாம் அடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபுல்லர் லென்ஸ் நிறைய யார்கர்ஸ் நிறைய போடுவாங்க. இப்போ யார்கர்ஸ் மிஸ் பண்றப்போ ஃபுல்லர் லென்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேசிக்கலி தே ஷுட் பி ஸ்ட்ராங் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட். உங்க ஃபுல்லர் லென்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் அடிக்க முடியும். அதே மாதிரி அதை மிஸ் பண்ணி நல்ல யார்கர் போட்டாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு இந்த ஸ்கூப் ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும், 360 டிகிரி ஆடுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும், பவர் ரைட்டிங்கும் இருக்கணும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கில் செட்ஸும் இருக்கணும். அண்ட் எல்லா சைட்ஸும் ஒரு விக்கெட்டும் அடிக்கிறாங்கலாம் பார்க்கணும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறைய T20 வென்யூஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு தேர் வில் பி வின் டைரக்ஷன், ஒன் சைடு வந்து வித் த வின் போகும், ஒன் அகைன்ஸ்ட் த வின் இருக்கும், ஒரு சைடு வந்து ஷார்ட் பவுண்டரி இருக்கும், லாங் பவுண்டரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் டார்கெட் ஒன் சைடு, பேட்டர் இஸ் ப்ரிடாமினன்ட்லி ஒன் சைடு ஆன் சைடட் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ப்ரிடாமினன்ட்லி ஒன் சைடுனா அவங்களுக்கு இன்னொரு சைடு ஈஸியா பிளான் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அந்த சைடை பேக் பண்ணிட்டு மேக் த மீட் அண்ட் அதர் சைடு அந்த மாதிரி இருக்கலாம். பட் இஃப் சம்மோன் இஸ் ஸ்கோரிங் எய்தர் சைட்ஸ் ஆஃப் த விக்கெட், தென் இட் பிகம்ஸ் ஹி ஹஸ் a skill set. அந்த மேட்ச் சிச்சுவேஷன் அவங்க போய் பர்ஃபார்ம் பண்றாங்க இல்ல, அது செகண்டரி. பட் he has a requisites to be a finisher or the particular role you are looking at. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க ஸ்கவுட்டிங்ல பார்ப்போம். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 2 டாட் பாலுக்கு அப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஒரு பேட்டர் என்ன பண்ண பாக்குறாங்க, என்ன ஷாட் வச்சிருக்கான். இப்போ எப்படின்னா இப்போ மோர் லைக் இப்போ நிறைய மாதிரி ஸ்கில்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்ஸ் பிளேயர்ஸே வச்சிருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து ஃபுல்லர் லென்ஸ் நல்லா ஆடுவான், இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து ஷார்ட் பால் நல்லா ஆடுவான். அவங்க 2 பேரையும் சேர்ந்து ஆட வச்சா இவனுக்கு வீக்னஸ் ஒரு பால் போடுவேன், அது வந்து அவனோட ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் நியூட்ரலைசஸ். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு இப்போ டீம்ஸ் பிளான் அப்படிதான் சொல்றேன். ஸோ த பிளானிங் கோஸ் இன் சச் a way that you have or a tall batter and a short batter, so that obviously the lens will get affected. அதே மாதிரி தான் நான் சொன்னாங்க, டிஃபரெண்ட் ஒருத்தர் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் சூப்பர் ஆடுவான், ஒருத்தர் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் சூப்பர் ஆடுவான். ஸோ இப்போ ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் டவுன் ஆடுறவனுக்கு என்ன பண்ணுவீங்க, யூ ட்ரை டு போல் ஸ்லைட்லி ஃபுல்லர் அண்ட் மேக் த டவுன் த கிரவுண்ட். அதே நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ஆடுறவனுக்கு வந்து கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் போடுவீங்க, ஸ்கொயரா அடிக்க பார்ப்பீங்க. ஸோ இதே பாலர் இவனுக்கு போட்ட பால இன்னொருத்தனுக்கு போடுறப்போ அது டக்குன்னு மாற முடியாது. இட்ஸ் வெரி டஃப் டு சேஞ்ச். ஸோ அது அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு பிளே பண்ணும், இட் பிளேஸ் இன்டு தேர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறைய பண்றாங்க டீம்ஸ். Okay, so every team will have the same analytics tools and data. Yeah, so the way that you interpret the data makes a difference. அப்படி புரிஞ்சுக்கணுமா? பட் எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, ஒவ்வொருத்தங்க டேட்டான்றது இருக்கும், அதை நம்ம எப்படி பாக்குறோம், நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது இட் வேரிஸ் ஃப்ரம் ஃப்ரான்ச்சைஸ் டு ஃப்ரான்ச்சைஸ், பர்சன் டு பர்சன். நீங்க அந்த டேட்டா ஒரு மாதிரி பார்க்கலாம், நான் ஒரு மாதிரி பார்க்கலாம். 2 காமன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலுக்கே அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு டீம் ஸ்ட்ரக்சர்ல இட் completely varies. Can you give some live example, like for example ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன்ல வந்து எப்படி இந்த அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணும், இல்லை ஆக்சுவல் ஃபீல்டில் எப்படி ஹெல்ப் பண்ணும்? இந்த மாதிரி உன்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஸோ இப்போ ஆப்ஷன்ல வந்து ஸ்கவுட் பண்ணுவோம், இது பண்ணுவோம். இல்லை ஒரு யூஸ்வலா ஸ்கவுட்டிங்கிறது அன்கேப் பிளேயர்ஸ், மோஸ்ட்லி அன்னோன் பிளேயர்ஸ்க்கு தான். பட் இப்போ நோன் பிளேயர்ஸ் வச்சுக்கோங்களேன், 2 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள யார் பெட்டர்னா அந்த கண்டிஷன்ஸ்ல என்ன பண்றாங்க, இப்போ நம்ம ஆட போற வென்யூஸ் என்ன மாதிரி வென்யூஸ், அது வந்து ஸ்லோ விக்கெட்டா, பீஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா, ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா, அந்த மாதிரி விக்கெட்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வாட் ஆர் ரீசன்ட் பேட்டர்ன்ஸ் என்ன, டு தே ஹேவ் எனி வீக்னஸ், இஃப் சோ என்ன மாதிரியான வீக்னஸ் இருக்கு அவங்களுக்கு, இல்ல ஸ்ட்ரென்த்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் ஃபினிஷர் பாக்குறேன்னா இந்த வைஸ் யூ கம்பேர் ஏ அண்ட் பி வேரியஸ் பேராமீட்டர்ஸ். இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி நம்பர்ஸும் பேக் பண்ணும். ஆப்வியஸ்லி நம்பர்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஃபேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஃபினிஷர்ஸ்னா அவங்க 6 ஹிட்டிங் எபிலிட்டி, பால்ஸ் பர் சிக்ஸஸ் எப்படி இருக்கு, வந்து ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரி அடிக்கிற எபிலிட்டி இருக்கா, என்ன மாதிரி ஷாட்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு யூ கட் டவுன் டு ஃபியூ நேம்ஸ், 3-4 ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க ஈச் ரோலுக்கு. அதுல யார் கிடைச்சாலும் யூ கோ ஹேப்பிலி.
இட்ஸ் வெரி டஃப் டு கெட் த ஃபர்ஸ்ட் நேம். பெக்கிங் ஆர்டர்னு ஒன்று போடுவோம். அதுல வந்து 1 2 3 4 இந்த ரோலுக்கு இந்த இந்த ஃபிட் இந்த பிளேயர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு டாப் 4 5 ஆப்ஷன்ஸ் வச்சுப்பாங்க. அந்த இதுல வந்து யூ வில் ஹேவ் பட்ஜெட் ஃபார் ஈச் ரோல்ஸ் ஆஸ் வெல். இந்த ரோலுக்கு இதான் பட்ஜெட். பிளேயர் வைஸ் வச்சுக்க மாட்டாங்க யாருமே. இந்த பிளேயர் வந்தா நான் 10 கோடி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு ஃபினிஷர், இது வந்து எனக்கு பவர் பிளே பவுலர், திஸ் இஸ் மை ஓப்பனர். ஸோ அது சம்டைம்ஸ் வந்து சேர்ந்து போடுவாங்க. ஸ்பின்னர்ஸ் வில் ஹேவ் பட்ஜெட் ஆஃப் 10 crores. ஃபாஸ்ட் நியூ பால் பவுலர்ஸ் ஒரு 3 பேர் எடுக்கணும், வில் ஹேவ் பட்ஜெட் ஆஃப் 20 crores. இந்த மாதிரி போடுவாங்க. டாப் அண்ட் டெயில் பவுலர்னு சொல்லுவாங்க. பவர் பிளேல 2 ஓவர் போடுறவங்க, டெத்ல 2 ஓவர் போடுறவங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் இது அதிகம், வேல்யூ அதிகம். ஆர்சிபி முன்னெல்லாம் டீம் எப்படி எடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு பிளேயர் பார்த்தா அந்த பிளேயர் கூட ரீசன்சி பிளேயர்ஸ் அவங்களுக்குன்னு போவாங்க. இப்போ லாஸ்ட் மெகா ஆக்ஷன்ல பண்ணி கப் அடிச்சு, மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் என்ன கப் அடிச்சாங்கன்னா, தே டிடன்ட் கோ பியாண்ட் எனி பிளேயர், தே வென்ட் பியாண்ட் ரோல்ஸ் அண்ட் ஹேட் அ பட்ஜெட் ஃபார் இது. அவங்க வந்து ஒரு எப்பவுமே ஒரு பட்ஜெட் வச்சுக்கிறாங்க. இந்த பிளேயருக்கு இவ்வளவுதான் சாரி இந்த ரோலுக்கு இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு பட்ஜெட் வச்சுக்கிட்டு அந்த ரோல்ல தே ஹேவ் 3-4 ஆப்ஷன்ஸ் அண்ட் தே வர் quite lucky that they got the best top, I mean 5 னு சொல்ல முடியாது, அந்த பெக்கிங் ஆர்டர்ல ஒரு 3 பேர்ல இருக்கிற எல்லா பிளேயருமே கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. ஏன்னா தே பிகாஸ் அதர் டீம்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்க இது பண்ணிருப்பாங்க ஏதாச்சும். ஸோ போத் ஐபிஎல்லும் சரி WPL சரி, there is an auction strategy which they have been doing in the last 2 years. Okay. Not necessarily overspending for one player. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேட்டர்னே வந்து they want to make sure that அந்த ரோலுக்குன்னு நான் கொடுக்குறேன், அந்த ரோலுக்குன்னு ஒரு மாதிரி ஈக்குவலா அலோகேட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பட்ஜெட். ஸோ தேர் இஸ் a lot of hard work that goes behind. நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் போகும், ஒரு ஃபண்ட் அலோகேஷன், எந்த ரோலுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து தான். அண்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு இல்ல. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஃபாஸ்ட் பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, என்கிட்ட பேட்டிங் தான் பிரச்சனை இருக்கு, என் பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா தென் ஆக்ஷன்ல போட வேண்டிய இது வந்து இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் த இது பேட்டர்ஸ். ஸோ பேசிக் திங் தான், பட் இட்ஸ் அதை கிராக் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு இது பண்ணும். இப்போ எந்த ரோல் உங்களுக்கு தேவை, எதனால் சிம்பிள் லாஸ்ட் இயர் அண்ட் இட்ஸ் லைக் லாஸ்ட் இயர் என்ன பிரச்சனை இருந்துச்சு, வாட் ஆர் த ஃப்ளாஸ் தட் லெட் டு அ டவுன்ஃபால், அதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறேன். அதுதான் ஆக்ஷன் ஆர் டீம் நெக்ஸ்ட் இயர் வந்து இது பண்றாங்க, ஆப்ஷனோ டிராஃப்டோ. ஸோ அந்த இதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த ரோல் அப்போ இந்த ஆப்வியஸ் திங், த மோஸ்ட் ப்ராக்டிகல் திங் இஸ் டு அலோகேட் ஃபண்ட்ஸ் ஃபார் த ரோல் விச் வாஸ் மோஸ்ட் நீடட் அண்ட் விச் லெட் டு டவுன்ஃபால் லாஸ்ட் இயர். ஸோ அப்படிதான் வந்து ஜென்ரலா நடக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, லைக் எவ்ரி கார்பரேட்டுக்கு நம்ம டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஹையர் பண்ணி பட்ஜெட் வச்சு பண்ணுற மாதிரி இட்ஸ் ஆல்சோ a கார்பரேட் ஸ்ட்ரக்சர். அதேதான். So you started before broadcast analyst அப்படின்றது. So can you explain what's the difference between performance analyst and broadcast analyst? Yeah, the performance analyst is I work with teams. I mean the teams are franchisee cricket. ஒரு இதுல ஒர்க் பண்ணுவோம். You will be in the dugout. You will influence decisions. Basically you are going to கரெக்டா எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து ஒரு கேம்ல வந்து ஒரு கேப்டனுக்கோ கோச்சுக்கும் யூ கிவ் a lot of inputs. அந்த மாதிரியான விஷயம் நீங்க வந்து பின்னாடி தான் இருந்தா யூ கேன் மேக் ஷூர் தட் நீங்க சொல்ற இன்புட்ஸ் வந்து கிரவுண்ட்ல பண்றாங்கன்றது ஒரு மேட்சோட அவுட்கமே மாத்தும். நீங்க சொல்ற ஒரு சின்ன விஷயம், ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், இந்த பர்டிகுலர் மேட்ச் அப் யூஸ் பண்ணுங்க, இவனுக்கு இவன் போடுங்க, இந்த பிளேயருக்கு போடுங்கன்னு சொல்றது. பட் இதுல வந்து அண்ட் இட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் நான் சொல்றேன் வெளில வந்து சொல்ற வரைக்கும் இட்ஸ் லைக் நான் தான் பண்ணன்றது யாருக்கும் தெரிய போறது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஹைண்ட் த சீன் ஒர்க். கரெக்டா? அதே வந்து இதுல ப்ராட்காஸ்ட பொறுத்த வரைக்கும் அதுவும் பிஹைண்ட் த சீன் ஒர்க் தான். பட் அதுல நாங்க என்ன பண்றது உடனே வந்து உங்களுக்கு டிவில நீங்க பாப்பீங்க, ஒரு இது வச்சு நாங்க கிராபிக்ஸ் காட்டுவோம், அனலிட்டிக்ஸ் காட்டுவோம், வீடியோஸ் காட்டுவோம். சோ அதுலயும் ஒர்க் பண்ணுவோம். அது மோர் ஒர்க் வித் நடந்தது அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராபிக்ஸ், ஓகே, கிராபிக்ஸ் ஆகட்டும், தென் வீடியோஸ்ல இந்த பிளேயருடைய டெக்னிக் வந்து லாஸ்ட் இதுல எப்படி இருந்துச்சு, ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அதனால அவங்க வேகன் ஸ்கோரிங் ரீஜன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, முன்ன 120 இருந்த ஸ்ட்ரைக் ரேட் இப்ப 140 இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங். ப்ராட்காஸ்ட பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டோரி டெல்லிங்.
வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன ஸ்டோரி சொல்றீங்க. இப்போ 120 ஓகே. ஸ்ட்ரைக் ரேட் இருந்த பிளேயர் இப்போ எதுக்கு இப்ப 140 எப்படி ஆனா, அவங்க நல்லா பண்ணாத போது கொஞ்சம் மீடியோக்கரா இருக்கிறப்போ என்ன மாதிரியான டெக்னிக் இருந்துச்சு, இப்போ டெக்னிக் என்ன மாத்திருக்காங்க, அந்த டெக்னிக் எப்படி ஓகே. அஃபெக்ட் ஆயிருக்கு, அதுதான் வந்து ஓகே. கமெண்டேட்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ வி கோ அண்ட் ஸோ கிவ் திஸ் ஸ்டோரி. சம்டைம்ஸ் இட்ஸ் அபவுட் கமெண்டேட்டர்ஸ் இது நீங்க பார்க்க முடியுமா இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நம்மளே போய் அந்த ஸ்டோரியை வி செல் டு தி கமெண்டேட்டர்ஸ் அண்ட் தென் தே டேக் இட் ஃபார்வர்ட் வித் நரேட்டிவ். லாஸ்ட் ஓவர்ல வந்து என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி லென்ஸ் போட்டிருக்காங்க, செட்டப்னு காட்டுவாங்க. ஒரு 4 பால் வந்து ஷார்ட் ஆஃப் லென்த்தே போடுவாங்க. அதே ஆடிட்டு இருப்பாங்க. 5th பால் ஃபுல்லர் பால் அவுட் ஆயிருப்பாங்க. சோ அதெல்லாம் செட்டப்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 பால் வந்து 2-3 பால் வந்து அவுட் ஸ்விங் போட்டிருப்பாங்க. தேர்ட் பால் ஓகே. வந்து இன்கமிங் டெலிவரி எல்பிடபிள்யூ போல்ட் ஆகிருப்பாங்க. அது வந்து செட்டிங் அப் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு. அப்புறம் ஸோ இப்போ கொஞ்சம் ஆக்சுவல் செட்டிங்ல மேட்ச்ல வந்து என்ன ஸ்பீஸ் நடக்குதோ வராங்க. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பவுலர் அவுட் எக்ஸாக்ட்லி ஆயிட்டாரு. சரி. எக்ஸாக்ட்லி. ஸோ இட்ஸ் அபவுட் ப்ராட்காஸ்ட் அனலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் ரியாக்டிவ் ஆஸ் வெல் அஸ் பீங் ப்ரோஆக்டிவ். நீங்க வந்து ரியாக்டிவ்ன்றத இந்த விஷயம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் 100 ஸ்பீட்ல போட்டான் ஸ்பின்னர். நெக்ஸ்ட் பால் ஸ்லோ டவுன் பண்ணி 87ல போட்டா டைமிங் மிஸ் ஆயிடுச்சு, கேட்ச் அவுட் ஆனா அப்படின்ற ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்க. இது வந்து ரியாக்டிவ், நடந்த ஒரு விஷயம் சொல்றது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேயர் வந்தானா இந்த பிளேயருக்கும் மேட்ச் அப் நல்லா இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல காமிச்சாங்க. இப்ப குல்தீப் யாதவ் வந்தா நிக்கலஸ் புரான் கிட்ட நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் போடுறாங்க. ஸோ இட்ஸ் லைக் நீங்க யூ ஆர் ஆல்சோ திங்கிங் வாட் மைட் ஹேப்பன் இன் த கேம் as well as So you are your connecting the match to the viewers basically. Match-யும் viewers-யும் connect பண்ணி you are keeping them engaged. correct. Exactly. Okay, let's now switch gears and then talk about your own personal journey. So, like everybody, your journey is also unique. So, you started as an mechanical. You explored various industries before you went back into cricket analyst, basically, correct? So, can you tell us more about your own personal journey? How was your experience exploring different industries? இது வந்து சிங்கமுத்து சொல்ற மாதிரி அதை வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க, மனசெல்லாம் ரணமா இருக்கு. காலேஜ் ஆட்டோமொபைல் படிச்சேன். ஆர்இசியில படிச்சேன். 2012 முடிச்சேன். முடிச்சுட்டு காலேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து சொல்லலாம், கம்பெனி பேர்ல என்ன இருக்கு, நமக்கு இன்டர்வியூ நம்ம சின்ன 1 மில்லியன் வியூவர்ஸா பார்க்க போறாங்க. விப்ரோல பிளேஸ் ஆனேன். ஸோ காலேஜ் படிக்கிறப்ப வந்து ரொம்ப கிளியர் நானு, அந்த ரொம்ப தெளிவு. நமக்கு வந்து இந்த ஆட்டோமொபைல் கோர்ல ஆட்டோமொபைல் தான் படிச்சேன். அந்த ஆட்டோமொபைல் விட அது படிக்கிறோம், ஏதோ இது பண்றோம். அப்பவே வந்து நான் ப்ராப்ளம் பேப்பர்ல தான் வந்து நல்ல மார்க் எடுப்பேன். இந்த தியரி படம் வரைகிறது நமக்கு பேசிக் கிளச்சு வர நான் வரைகிற கிளச்சு வந்து என்ன பிரேக் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க சார்லாம். அதனால வந்து அந்த அளவுக்கு நமக்கு படம் வரைகிறது எல்லாமே பிரச்சனை. படம் வரையலன்னா வந்து இந்த தியரி பேப்பர்லாம் வந்து நல்ல மார்க் வாங்க முடியாது, பாஸ் பண்ணிடுவேன், ஏதோ பாஸ் பண்ணிடுவேன். பட் இந்த ப்ராப்ளம் பேப்பர்லாம் கொஞ்சம் நேச்சுரலா எனக்கு நல்லா வரும் மாதிரி. எனக்கு எல்லாருமே வந்து ஆப்போசிட்டா இருப்பாங்க. எங்க கிளாஸ்ல எல்லாரும் வந்து தியரி பேப்பர்லாம் எல்லாம் பி கிரேட், ஏ கிரேட், எஸ் கிரேட்ல கூட வாங்குவானுங்க. ப்ராப்ளம் பேப்பர்ல ஃபெயில் ஆயிடுவானுங்க. நான் வந்து ப்ராப்ளம் பேப்பர்ல வந்து ஒரு மாதிரி பி கிரேட் வாங்கிடுவேன், சி பி இதுல வந்து முக்கி எவ்வளவு நல்லா எழுதினா கூட சி கிரேட் தான் வாங்கிருக்கேன். தியரி பேப்பர்ல டிசி தான், இ ரொம்ப கம்மி தான், டிசி தான் வாங்குவேன். சோ இந்த மாதிரி இருந்துச்சு. அப்பயே எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து ஆட்டோமொபைல் லைன்ல வந்து பெருசா இது கிடையாது. இந்த மெக்கானிக்கலுக்கு ஒரு காமன் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதுதான் இந்த டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், இந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நல்ல மார்க் எடுத்துருவோம். இந்த ஆட்டோமொபைல் டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரிக்கல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் நமக்கு கொஞ்சம் படம் வரைகிற இடத்துலதான் கொஞ்சம் பிரச்சனை. அப்பவே நமக்கு செட் ஆகும் ஆகாதான் எனக்கு தெரியும். ஸ்ட்ரென்த் பேசிக்கா எனக்கு எப்பவுமே என்னோட ஸ்ட்ரென்த் தெரியும். சரி இது இல்ல ஐடி தான். ஆனா அந்த டைம்ல என்ன இன்ஜினியரிங்னாலும் யூஸ்வலா யூ ஆப்ஷன் டு சூஸ் ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துருவாங்க காலேஜ்ல பல்கா. ஸோ செகண்ட் கம்பெனிலேயே பிளேஸ் ஆயிட்டேன். அப்பவே கிளியர் விப்ரோ தான். பட் அந்த டைம்ல லைக் 21 ரொம்ப ஹோம் சிக்னு சொல்லலாம். சென்னை போஸ்டிங் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஏதோ போஸ்டிங் மாறிடுச்சு. ட்ரைனிங் முடிச்ச அப்புறம் பெங்களூர், ஹைதராபாத் அப்படி ஏதோ இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் வில்லிங் டு கோ தேர். அதான் மேட்டர். ஸோ அப்புறம் தான்
நெக்ஸ்ட் சென்னையில இருக்கும் கோர் கம்பெனில ஜாயின் பண்ணேன். அங்க இது வந்து நான் கோரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பட் சென்னையில வீட்டுல இருந்து போயிட்டு வந்தேன். ஏதோ அந்த ஒரு 2 years மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி இன்க்ளூடிங் யூ இதுல. பட் எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்படியே நெக்ஸ்ட் இது போயிட்டு இருக்கும் போது ஐ ஃபெல்ட் நம்ம வந்து காலேஜ்ல அப்பதான் ரொம்ப இது ரியலைஸ் பண்ண காலேஜ்ல கொஞ்சம் எக்ஸாம்காக படிக்காம கொஞ்சம் எக்ஸாம்காக படிச்சு பாஸ் பண்ணிட்டோம். எக்ஸாம்காக படிக்காம நம்ம இதான் கரியரா எடுத்துக்க போறோம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில தான் இருக்க போறோம்னு அப்படி படிச்சிருக்கலாம். இட்ஸ் டூ லேட். அங்கிருந்து அதுக்கப்புறம் ஒரு 23-24 வந்துட்டு வி கணேசனோட ஐசி இன்ஜின்ஸ் புக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படிச்சா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதான் நீ காலேஜ்ல நல்லா ஒழுங்கா படிச்சுக்கணும் இன்ஜின்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்றப்ப இப்போ கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ தென் ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேரியஸ் திங்ஸ் விச் ஐ வாஸ் குட் அட். ஸோ ஏதாச்சும் மீடியா சைட் போலாமா, கிரிக்கெட் சைட் போலாமா. கிரிக்கெட் அதுக்கப்புறம் போயிட்டு இந்த அப்போ 23-24 போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டுலாம் இந்தியாலாம் ஆட முடியாது. அப்பதான் வந்து சரி கரியர் கிரிக்கெட்ல பண்ணோம்னா வேற ஏதாச்சும் மிஷின் லேர்னிங், ஏஐ எல்லாமே அப்பதான் பூம் ஆகுற டைம்னு நினைக்கிறேன்ல. டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் அவ்வளோ இது இல்ல, பட் அந்த டைம் தான் டேட்டா அனாலிசிஸ் கொஞ்சம் நல்ல பூம் ஆயிட்டு இருந்த டைம். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ அப்பதான் கிரிக்கெட்லயும் அந்த டேட்டா எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, 2008-6-8 இருந்து இருந்திருக்கு. பட் எல்லாரும் அத வந்து என்ன சொல்றது எம்ப்ரேஸ் பண்ணதுன்றது வந்து ப்ராபப்லி 2013-14 தான் உங்களுக்கு ஓப்பனா வெளியில வந்து ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சது, அனலிஸ்ட் பேர்லாம் வர ஆரம்பிச்சது. இவங்க இந்த இன்புட் கொடுத்தாங்க, இது வந்து கேம்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு ஒரு 2-3 ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. சரி இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாமே நம்ம. இந்த இவ்வளோ பேசிக்கலி இது அழகிய தமிழ் மொழி விஜய் சொல்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் படிச்சது ஆட்டோமொபைல், ஒர்க் பண்ணது ஃபர்ஸ்ட் காலேஜ் பிளேஸ்மெண்ட், ஒர்க் பண்ணது அதுக்கு திருப்பி ஆட்டோமொபைல்ல ஒர்க் பண்ணியாச்சு. சரி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்தா எவ்வளவோ பண்றோம், இது பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் தான் எடுத்தது. பட் மை ஃபேமிலி எங்க வீட்டுல சம்பளம் ரொம்ப, பட் ஒவ்வொரு ஸ்விட்சுமே வந்து சேலரி ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அப்பா உன்னையோட தான் பார்த்து சொன்னா சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, பட் பாத்துக்க அப்படின்னாங்க. எனக்கு ஆனா கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு ஐ திங்க் இதை நான் கடைசி வரைக்கும் இது பண்ண மாட்டேன், ரிப்பன் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு இது பேஷன். ஸோ அதுக்கான ஹார்ட் இயர்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பீன் 11 years ஹார்ட் இயர்ஸ் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்கோர்ஸ் நாட் இப்போ அந்த அளவுக்கு இது கிடையாது, ஸ்ட்ரகிள்ன்றது கிடையாது. இட்ஸ் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது அந்த மாதிரியான இதுதான். பட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேர்னிங் ஃபேஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். லேர்னிங் ஃபேஸ் ஆர் கெட்டிங் டு எஸ்டாப்ளிஷ் a bit, அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து was really really tough. So like every industry இதுலயும் வந்து not everything is positive. like இங்கேயும் ஏதாவது challengesனு இருக்கும் when you started. அதுதான் challenges தான் நிறைய. சேலஞ்சஸ் எனக்கு நிறைய. இப்போ 11 years into the industry, இப்போ மற்ற இதெல்லாம் நான் 11 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்ற தூக்கி விட்டு போலாம், அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையாது. லைக் கடைசி வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களை கிரவுண்டடா தான் வச்சிருக்கோம். ஏன்னா தட்ஸ் தி அன்சர்டனிட்டி. இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி, இட்ஸ் a volatile industry. ஸோ ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிதான். ஸோ அந்த இது எப்பவுமே இருக்கும். பட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் த ஜேர்னி ஓவரால். எங்க இருந்தோம், எங்க வந்தோம் அப்படிங்கிறது ஓகே. பட் இதுக்கப்புறம் லுக்கிங் டூ ஃபார் அஹெட் அப்படின்றது வந்து எங்கள பெருசா கிடையாது. ஓகே நான் 2 yearsல ஐடில இது பண்றேன், இங்க ஆக போறேன், இங்க சீனியர் மேனேஜர் ஆக போறேன், இங்க இருந்து டைரக்டர் ஆக போறேன், அசோசியேட் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரோட் மேப் கரெக்டான கிடையாது. பிகாஸ் அதான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியா அது ஸ்ட்ரக்சரே அப்படி. Okay, so in the role na vandu you would have worked with multiple legends whom you would have admired. You would have met so many cricketers. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம், இதில் பார்த்துருப்போம், டிவியில். அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் நீ நேரில் மீட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் யுவர் ஓன் ஃபேன் பாய் மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா which you would like to share? நான் மீட் பண்ணாதது வந்து தோனி மீட் பண்ணதில்லை, ராகுல் டிராவிட் மீட் பண்ணதில்லை. மத்த எல்லாரையுமே ஒரு தடவை அட்லீஸ்ட் பேசியிருக்கேன், போட்டோ எடுத்திருக்கேன். அந்த மாதிரியாச்சும் ஒரு மீட் பண்ற ஒரு இது. க்ளோஸா ஒர்க் பண்ணது லெஜெண்ட்ஸ்ன்னு பார்த்தா லெஜெண்ட்ஸ் சொல்லலாம், ஜான்டி ரோச், வசீம் அக்ரம். கோச்சஸா சொல்றேன், பிரையன் லாரா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா க்ளோஸ். அவரு
ஸ்போர்ட்ஸ்ல கமெண்ட்ரி பண்ணும்போது ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் கூட. கோவிட் டைம்லலாம் நாங்களாம் ஒரே ஃப்ளோர் தான். இன்ஃபேக்ட் அவர் எனக்கு ஆப்போசிட் ரூம் வேற. ஸோ பிரைன் லாரா வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்கு எதிர என் ரூம்க்கு எதிர யார் தெரியுமா? பிரைன் லாரா. சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் அவரை. பிரைன் லாரா அந்த டைம்லாம் வந்து இந்த எல்லா டீம்லயும் ஒரு கிரிக்கெட்டரை பிடிக்கும் குரோயிங் அப். அதுல வந்து எனக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து பிரைன் லாரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் அவர். அந்த 375 அடிக்கிறத 400 அடி தான் அந்த டெஸ்ட் மேட்ச் தான் ஃபுல்லா. அந்த மேட்சஸ் எல்லாம் பைத்தியம் மாதிரி பாத்திருக்கேன். அந்த மாதிரியான ஃபேன் நானு ஆப்வியஸ்லி. அண்ட் தென் எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருந்தேன். தென் ஐபிஎல் போது தாதா வாஸ் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட், சௌரவ் கங்குலி, அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். ரிக்கி பாண்டிங் வாஸ் ஹெட் கோச். ஸோ இட் வாஸ் அ வெரி சரியல் மூமெண்ட் பிகாஸ் 2003 50 இயர்ஸ் வேர்ல்ட் கப். வேர்ல்ட் கப் போது தாதா ரிக்கி பாண்டிங் தான் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க, இந்தியா ஆஸ்திரேலியா. ஸோ அந்த அங்க இருந்து அந்த மெமரிஸ் கரெக்டா 20 இயர்ஸ் 21 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்துச்சா. ஸோ அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும், சரியலா இருக்கும். ஒரே இப்போ நானு, தாதா, ரிக்கி பாண்டிங், அப்புறம் எங்க அசிஸ்டன்ட் கோச் பிரவீன் அம்ரே, நாங்க 4 பேர் ஒரே ரூம்ல மீட்டிங், டீம் டிஸ்கஷன், யார் ஆட வைக்கலாம், ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சரியலா இருக்கும். ஒரு 2 பெரிய லெஜெண்ட்ஸ் பெரிய ஆளுங்க கூட நம்ம உட்காந்துட்டு இருக்கு, பரவாயில்ல சாதிச்சடா அப்படின்னு இருக்கும். அப்சல்யூட்லி, கண்டிப்பா. ஸோ ரிக்கி பாண்டிங்கும் சௌரவ் கங்குலியும் 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இல்ல, அதை பத்தி. ஆமா, டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. எப்படின்னா வந்து தாதா வந்து முதல்லயே நிறைய கேட்டுப்பாரு. லைக் இப்ப நாளைக்கு மீட்டிங்னா முன்னாள் முன்னாடியே வந்து அவருக்கு ஆப்போசிஷன்ல எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும். ஈ நோஸ் கரெக்டா அவர் வந்து முன்னாடியே சொல்லிடுவாரு, எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவர் ஸ்டைல் ஆஃப் இது அது வச்சுட்டு தென் டேக்ஸ் ஹிஸ் டைம் அண்ட் தென் அதுல இருந்து அவர் வந்து ப்ராசஸ் பண்ணிப்பாரு. ப்ராசஸ் பண்ணிட்டு தென் ஹி கம்ஸ் அப் வித் சம் டிசிஷன்ஸ். அந்த மாதிரி அவரு. ரிக்கி பாண்டிங் வந்து அப்படி ஒன்னும் மீட்டிங்கு முன்னாடி எல்லாம் பெருசா ரொம்ப எப்பயாச்சும் ஏதாச்சும் கேட்பாரு, ரொம்ப மைன்யூட்டா ஏதாச்சும் கேட்பாரு. பட் மீட்டிங்க்குன்னு வந்துட்டு அந்த வி ஜெனரலி யூஸ் டு ஹேவ் லைக் 2 hours மீட்டிங், ஒரு லாங்கான மீட்டிங் இருக்கும். போலர்ஸ்ல வருவாங்க, வந்து லைக் இண்டிவிஜுவல் 15 minutes அப்படி இருக்கும். ஸோ ஒருத்தங்க வரும்போது அவர் அப்போ நிறைய விஷயங்கள் கேட்பாரு. அப்போ நிறைய விஷயங்கள் நிறைய டீப்பா நிறைய டீப் பண்ணுவாரு. அப்போ நிறைய அவர் கிட்ட இருந்த அந்த மீட்டிங்ஸ், அந்த 2 hours வந்து எனக்கு அப்படியே ஏதோ பயங்கரமா கிரிக்கெட்ல பிஹெச்டியே பண்ண மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் போத் ஆக்சுவலி டேக் த ரைட் டெசிஷன்ஸ். இவர் வந்து முதல்லயே எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. அதுல இருந்து அதுக்கு அப்புறம் அவர் டைம் எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாரு. இவர் வந்து வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு கேட்பாரு, ஆனா உடனே டெசிஷன் எடுப்பாரு. ஸோ 2 different பர்சனாலிட்டிஸ், கண்டிப்பா 2 different பர்சனாலிட்டிஸ். பட் ஐ ரியலி லைக் த வே தே ஒர்க் டுகெதர் அண்ட் கான்ட்ரிபியூட்டட். அது பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, ஸோ கிரவுண்டில் வந்து ரைவல்ரி, ஆஃப் த கிரவுண்ட் ஒர்க்கிங் ஆன் த சேம் டீம். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் இது வேற ஒண்ணா ஆனாங்க. ஐபிஎல் வேற 2008ல வந்து தாதா கேப்டன்சில ரிக்கி பாண்டிங் ஆடிருப்பாரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல. கரெக்ட். ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நாம பார்த்ததெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம், அதனால பெரிய மேட்டர் கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் அனலிஸ்ட் ஆகிட்டு ஏதாவது ஒரு மேட்ச் குள்ளே போயிருப்பல, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோச் யாரு? ஜாண்டி ரோட்ஸா இல்லை அது இதுல டாம் மோடி, வாஷிங் அக்ரம் போலிங் கோச் டாம் மோடி இருந்தாங்க சொன்னல. ஸோ அவங்களாவே பெரிய இதுவா. ஸோ இட் டுக் அ டைம். ஏன்னா அதெல்லாம் ப்ராசஸ் அந்த டைம்லலாம் வந்து நம்ம கேட்கறது கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் அந்த மாதிரி நம்ம போயிட்டு ஒரு டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நம்ம வெரி நியூ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அனலிட்டிக்ஸ் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை விட எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, இதெல்லாம் பண்ணா பிரச்சனை அப்படின்றது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம போய் எதுவும் இது பண்ணக்கூடாது, ரொம்ப மோர் ஸ்மார்ட்டா நம்ம அவங்களோட ஸ்மார்ட்ன்றதெல்லாம் காமிச்சிக்க கூடாது. டவுட் இருந்துட்டே இருக்கும் இல்லையா நம்ம மைண்ட்ல. அது எப்படி ஓவர் கம் அந்த அந்த இனிஷியலா ஒரு டவுட் இருக்கும்ல, வெதர் வி அது எப்படி ஓவர் கம் பண்ணி ஏதோ ஒரு பாயிண்ட் வந்திருக்கும் இல்லையா. இது நிறைய இடத்துல வரும். இது எப்படின்னா வந்து there will be 2 different things. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அவங்க நிறைய ஆடி இருக்காங்க, பெரிய
பட் கொஞ்சம் கொஞ்சமா இன்டராக்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைக் ஓகே யூ ஹேவ் நாலேஜ், நமக்கு வந்து இந்த மாதிரியான இதை நம்ம கரெக்டா பேசலாம். அண்ட் அவங்களுக்கு பயங்கர நாலேஜ் இருந்தாலும் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்காது, மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ண ஒரு மேட்ச் அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியலையோ அந்த மாதிரி என்னுடைய கான்வர்சேஷன்ஸ் வித் ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க அப்சர்வ் பண்ணாத ஒரு விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். அந்த அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்த உடனே ஓகே ஃபைன், இட்ஸ் லைக் யூஆர் இன் தி ரைட் ட்ராக் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும். ஆனா இன்னி வரைக்குமே எங்கேயுமே வந்து நான் வந்து என் கோச் நான் ஸ்மார்ட்ன்றத நான் காமிச்சிக்கவே மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். அவங்க ஆடின கிரிக்கெட் வேற, நான் ஆடின கிரிக்கெட் வேற. ஓகேவா, நான் இப்போ போய் நாளைக்கு நைட்டு போயிட்டு ஃபிளட் லைட் மேட்ச் ஆடுவேன், அதுதான் நான் ஆடின கிரிக்கெட். கரெக்டுங்களா? ஸோ we have to respect the coaches. Correct. We don't have to prove ourselves also. We just have to make sure that we contribute to the right result. Because நம்ம வந்து end of the day you are working along with the coach. You have to make sure that you are on the same page with the coach. நம்ம வந்து எஸ் இந்த ராப்போ பொறுத்து எப்படி உங்களுக்கு இது எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். சம்டைம்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், நீங்க நிறைய விஷயங்கள் போய் ஓப்பனா பேசலாம். It depends on the coaches and your rapport with the particular coach. அதே வந்து நான் என்னைக்குமே வந்து நெவர் ட்ரை டு பி ஓவர் ஸ்மார்ட். நான் எனக்கு வந்து எங்கேயுமே வந்து எனக்கு வந்து நான் எப்பவுமே if I'm feeling something in my opinion, I generally put as a question, what do you think? இதுதான் நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். That's the best way. Basically that's a better way to say that. To ask a question, this is what I'm thinking, what do you reckon, what do you think அப்படின்றதான் போட்டுருவேன். that's more easier. நம்ம வந்து எங்கேயுமே வந்து நம்ம ஓவர் ஸ்மார்ட்டா இருக்க கூடாதுன்றது என்னுடைய I always respect my coaches because of their role and the amount of cricket they play. Yeah, but what is more interesting வந்து even though they are all legends, they are open for inputs இல்லையா? So அது that கண்டிப்பா அது வந்து நான் எங்கேயுமே வந்து இது இத்தனை லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கலாம், எல்லாருமே they ask a lot of things. they are keen to know a lot of information. certain coachesலாம் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு இருக்கட்டும். ஸோ இட்ஸ் லைக் அப்ப ரொம்ப obviously they give a lot of importance and they give the freedom to express your opinions. So அந்த எனக்கு எங்கேயுமே இந்த fortunately எல்லா coaches I have worked with we're always open to opinions and we're always willing to get information, so it became very easier for me. Let's talk about for somebody who's listening who wants to be a cricket analyst or sports analyst, where to start and what is your input for the next generation who aspires to be associated with cricket? இப்போ next generation எப்படி போகுது அப்படின்னா it's like they are more smarter than us for sure. Yeah, they are very smarter than us because எனக்கு வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு மெசேஜே வந்தது கிடையாது இது வரைக்கும், சின்ன வயசுல வந்தது கிடையாது. ஆனா லிங்க்டின்ல ஒரு 100 மெசேஜே ஒரு 150 இருக்கு, போய் ரிப்ளை பண்ணணுமா அப்படின்ற அளவுக்கு அந்த இருக்கு. அவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்கும், பண்ணணும்னு நினைப்பா நான் மறந்துடுவேன், அவ்வளோ மெசேஜஸ் இருக்கும், அவ்வளோ இருக்கு. எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எவ்ரி ஒன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதே ஐ வாண்ட் டு டூ திஸ், there is a role like this, I want to do this, how to venture into this அப்படின்ற அளவுக்கு நிறைய தெளிவா இருக்காங்க. The only thing is like இப்போ கொஞ்சம் I feel there is a lot of demand for இது இருக்கு, சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரி. ஸோ ஐம் நாட் எக்ஸாக்ட்லி advising whether it's the right time to அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. That's the only thing. There are other sports also that are coming up with a lot of analytics and they are also growing and investing a lot of money. Yeah, there's a lot of analytics that goes into apart from cricket. I feel a lot of analytics is involved in Pro Kabaddi League. They make a
தேர் ஒன் ஆஃப் பெட்டர் லீக்ஸ் ஆக்சுவலாக. நிறைய இதில் வந்து ப்ரோ கபடி லீக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃப்ரான்ச்சைஸ் அங்கே இருக்கிற டீம்ஸ் எல்லாருக்குமே அனலிஸ்ட் வச்சிருக்காங்க. கிரிக்கெட் மாதிரி தான் அது. அதில் வந்து அவங்க கபடிக்கு தேவையான அனலிட்டிக்ஸ் அவங்களுக்கு அவங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல ஆங்கிள் ஹோல்டு என்ன பண்றாங்க, இந்த பிளேயருக்கு சக்சஸ்ஃபுல் ரைட் என்ன, அன்சக்சஸ்ஃபுல் ரைட் என்ன, அந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. அவங்களை எப்படி அட்டாக் பண்ணலாம், ஹவு டு அந்த ரைடு எப்படி போகலாம், என்ன இது பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு டேட்டா பேஸ்டாகவும் வீடியோ பேஸ்டாகவும் இருக்கும். யாரை எங்க பொசிஷன் பண்ணலான்றதுல இருந்து ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதுவும் பாக்குறாங்க. கபடியில ரொம்ப யூஸ் பண்றாங்கன்றது என்னுடைய இது. அதர் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியால பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் தவிர கபடி, வேற என்ன, ஹாக்கில ஒரு மாதிரி யூஸ் பண்றாங்க. ஹாக்கில டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் அனலிட்டிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு ஹாக்கில. அதர் தன் தட் பெருசா இந்தியால வந்து அதர் ஸ்போர்ட்ஸ்க்கான இது கிடையாது, ரொம்ப கம்மி தான் இந்தியா பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இதுல இருக்க மாதிரியான ஃபுட்பால்க்கோ இல்ல இதுல ரக்பி அனலிட்டிக்ஸ் இருக்கு. ஸோ மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இருக்கிற அளவுக்கு இந்தியால இந்த கிரிக்கெட் தவிர ஐ வில் ப்ராபப்லி சே கபடி அண்ட் ஹாக்கி ஹேவ் சம் அனலிட்டிக்ஸ் involved. So as I said, every franchisee, if they start putting money, then there is scope for a career as an analyst. Exactly, correct. இல்லைன்னா வந்து இட்ஸ் லைக் ஏன்னா கரண்ட்லி இட்ஸ் லைக் ஒன்லி கம்பெனிஸ் ஆர் தேர் கம்பெனிஸ் வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு, பேசிக்கலி அவுட் சோர்ஸ் பண்ண தேர்ட் பார்ட்டி. அதுல இருக்கும்போது அவங்களுக்குன்ற ஒரு இது இருக்கும், ஒரு 30 people 40 people தான் எம்ப்ளாய் பண்ண முடியும். இட்ஸ் லைக் எவ்ரிவேர் இது க்ரோ ஆகும்போது தான் சப்ளை பயங்கரமா தேவைப்படும். ஸோ இண்டஸ்ட்ரியாவே வந்து ஒரு லார்ஜர் ஸ்கேலுக்கு போனதான் அது நடக்கும். பட் ஐ திங்க் இட்ஸ் டூ early. It will probably take another 10 to 15 years என்றது நினைக்கிறேன். Good. And just for listeners, there are a lot of sports. நீங்க கேட்ட क्वेश्चनக்கான இது வந்து இட்ஸ் லைக் how to start அப்படின்னா இட்ஸ் லைக் starting in sports analytics companies who work for broadcasters, who work for teams. அங்கிருந்து போயிட்டு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி do back end works, then கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் they start sending it to clients on site அனுப்புவாங்க. ஸோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வர மாதிரி. ஸோ பெஸ்ட் டு ஒர்க் வித் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அனலிட்டிக்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். there are a few companies in and around சென்னை தான் ஆக்சுவலா அனலிட்டிக்ஸ் ஹப் மாதிரி. சென்னையில தான் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. சென்னையில இருக்கிற அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இது பண்றது. ஸோ அண்ட் இப்பெல்லாம் பார்த்தா நிறைய கோர்சஸ் கூட எடுக்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹேஸ் தேர் ஓன் கோர்ஸ் ஃபார் அனலிஸ்ட், அந்த மாதிரி நிறைய இது எடுக்கிறாங்க. ஃபார்மர் அனலிஸ்ட் எடுக்கிறாங்க, நிறைய இருக்கு. ஸோ நான்லாம் வென்ச்சர் பண்றப்ப உள்ள போய் ஆன் த ஜாப் தான் எனக்குலாம் அனலிட்டிக்ஸ் தான் என்னன்றதே தெரியும். பட் இப்பெல்லாம் வந்து ஒரு இது பண்றாங்க, தேவ் சம் சர்டிஃபிகேஷன்ஸ் பேசிக் அனலிட்டிக்ஸ் வொர்க்ஷாப் நடத்துறாங்க. அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் அனலிட்டிக்ஸ் டெடிகேட்டட்லி தேர் ஆர் சம். அது இருக்கு, அதெல்லாமும் இருக்கு, அதெல்லாமும் கண்டிப்பா இருக்கு. பட் ஆப்வியஸ்லி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி, அதுவும் கண்டிப்பா பார்க்கணும். இப்போ நிறைய பேர் பண்றாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் அனலிட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்து இந்தியாவில இருக்கு, அப்ராட்ல யூகே அண்ட் ஆஸ்திரேலியால நிறைய இருக்கு. ஸோ வாட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் யூ ஆர் டார்கெட்டிங் அண்ட் அதை பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 24 இயர்ஸில் ஒன்ற மாதிரி தெளிவாக இருந்திருக்கணும். 24 இயர்ஸ்க்கு முன்னாடி தெளிவாக இருந்தோம். 24 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்குலாம் வந்து நானா இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆளுனால இப்பெல்லாம் தெளிவா இருக்காங்க. 12th படிக்கிறவங்க, இது படிக்கிறவங்க, அந்த விஷயத்த I see a lot of these Gen Z or millennial, whatever you say, they are very very clear. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா இருக்காங்க. அண்ட் they know how to get what they want. அந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்மலாம் வந்து நம்ம ஏதோ ஓகே, இப்ப நான் அட்லீஸ்ட் எனக்காச்சும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 24 இயர்ஸ்ல ஒரு எனக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படின்னு I took a risk. கடைசியா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அவங்க மத இதெல்லாம் வச்சுட்டு, பட் சம்ஹவ்
they have to do their ஐடி ஜாப், they have to continue their core job அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு அதுதான் நான் யூஸ்வலா whenever I talk with people வந்து the most common thing is like you followed your passion and you're doing something in that. அது எங்களால பண்ண முடியல due to various circumstances அப்படின்றது அதுதான் காமனா நான் கேட்கிற ஒரு விஷயம். மை பியர் சர்க்கிள்ஸ் அது வந்து இப்போ இல்ல, இப்ப இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் முதல்லயே இறங்கிடுறாங்க கிளியரா. சரி, இப்போ கொஞ்சம் ஃபன் பண்ணலாமா? பைனரியில ஆன்சர் தலையா தளபதியா அதுதான் கேட்க போறீங்க. அதேதான், தலையா தளபதியா. நான் சிவகார்த்திகேயன் பாசறை. கரெக்ட். இப்போ அது தளபதி தாவே காணதுக்கு அப்புறம் இப்போ வந்து கிரிக்கெட்ல சொல்லு, தாதாவா சச்சினா? பிளாஸ்டர், மாஸ்டர் பிளாஸ்டரா? சச்சின் வந்து பயங்கர ரோல் மாடல், க்ரோயிங் அப் அவர் தான் பயங்கர இது இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. அவர் பயங்கரமா பிளேயரா ரொம்ப பிடிக்கும். பட் தாதா வந்து லீடர் சான்ஸே இல்லை. இந்தியன் கிரிக்கெட் வந்து இது பண்ணது. ஸோ இட்ஸ் லைக் அஸ் அ பிளேயரா எனக்கு ஆல்வேஸ் சச்சின் டெண்டுல்கர் க்ளோஸ் டு மை ஹார்ட். பட் கேப்டன், லீடர் அண்ட் ஐ வொர்க் வித் ஹிம் சோ க்ளோஸ்லி. அவர் வந்து ஒரு பயங்கரமா இருக்கும். அவர் பக்கத்துல இருக்கிறப்ப ஒரு பயங்கர அந்த சொல்லுவாங்கல்ல, இந்த ஆரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க, ரஜினி கிட்ட இருக்கும், தோனி கிட்ட இருக்கும், அந்த அந்த ஒரு ஆரா தாதா கிட்ட எப்பவுமே இருக்கும். நான் சோ அது இத்தனை நான் அவர் கூட நிறைய தடவை பேசியிருக்கேன், பழகிருக்கேன். அதனால ஒரு சின்ன ஒரு ஒரு இது இருக்கும், பேட்டிக் இருக்கும். இப்போ பேசுறது கூட அந்த ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பயங்கர இது வந்து ரெண்டு பேரும் பிளேயரா சச்சின் ரொம்ப பிடிக்கும். பட் அஸ் அ லீடரா தாதா வந்து கேப்டன் ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. இஸ் எ லீடர். There's a lot of difference between கேப்டன்றவங்க ஆன் ஃபீல்ட்ல பயங்கரமா பண்ற எல்லாருமே கேப்டன். பட் லீடர்ன்றவங்க அதுக்கு மேல ரொம்ப இது கான்ட்ரிபியூட்டட் a lot to Indian cricket actually. அதான் பேசிக்கலி இன்னைக்கு வந்து அந்த இது எல்லாமே சொல்ற மாதிரி இந்த வெதை நான் போட்டது அப்படின்றது இன்னைக்கு அவர் அந்த 20 years பேக் அவர் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து இந்தியன் கிரிக்கெட்டை வந்து இன்னைக்கு இவ்வளோ மாத்திருக்குது. ஃப்ரம் வாட் இந்தியன் கிரிக்கெட் ஃபேஸ் இன் early 2000s அங்கிருந்து கேப்டன்சி எடுத்து நிறைய யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணி அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னி வரைக்கும் அவங்கள லீடரா பாக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த அவங்களாம் இன்னைக்கு லெஜெண்ட்ஸா இருக்காங்க. இந்த லைக்ஸ் ஆஃப் யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், ஜாகிர் கான், வீரேந்தர் சேவாகம், இவங்கெல்லாம் வந்து அவங்கள பாக்குற விதமே வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க. இது லீடரா பார்ப்பாங்க, பயங்கரமா லீடரா, பேசிக்கலி எல்டர் பிரதர் மாதிரி பார்ப்பாங்க அவங்க. அந்த மாதிரியான இது வந்து அவங்க எல்டர் பிரதரா பார்ப்பாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு இது அட்மாஸ்பியர் ஒரு கொண்டு வந்தாங்க இந்த டீமுக்குள்ள. அந்த ஒரு பயங்கர, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் டீம்ல இண்டிவிஜுவலா நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க. They were always had good individual players, but they didn't gel well as a team. That changed under Sourav Ganguly's captaincy. So அதுக்கான கிரெடிட் வந்து அது obviously MS Dhoni, விராட் கோலி, ரோஹித் சர்மா, இப்போ சூரியகுமார். அடுத்த கேள்வி அதான், தோனியா கோலியா? தோனியா கோலியா? அது தோனி 2 வாரம் ஏதோ பிரேக்ல இருக்காரு, அதனால கோலின்னு சொல்லிடலான்னு இருக்கேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்து சொல்லுமா? அதேதான். இட்ஸ் லைக் அப்படியான சொல்லலாம். ஐ லைக் தோனி as a கேப்டனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வாரி கேப்டன் வந்து, ஏன்னா இப்போ தாதா கேப்டன்சி பண்றப்போ வந்து அவ்வளவு க்ளோஸா அந்த வரை ஒரு அனலிட்டிக்கல் ஆங்கிள்லயோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆங்கிள் நான் பார்த்தது கிடையாது. அது அவர் பண்ற ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு அது இது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றது இது பண்றதுக்கு யோசிக்கிறதுக்கான ஏஜ் கிடையாது, ஒரு 10 வயசு 11 வயசு 12 வயசுல. பட் எம்எஸ் கேப்டன்சி பண்றப்போ அதுக்கான விஷயங்கள் வந்து அதுவும் நிறைய சொல்லுவாங்க. அவர் வந்து பெருசா மீட்டிங்ஸ்ல வரமாட்டாங்க, அங்க போயிட்டு தான் அது பண்றாரு. அவர் வந்து ஒரு அப்போசிஷனை வந்து ஒரு பிளேயர் ஜட்ஜ், ஒரு நெக்ஸ்ட் இந்த பிளேயர் என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது அவரை விட பெட்டரா யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி அந்த இன்ஸ்டிங்ஸ் வந்து அவருக்கு பயங்கரமா இருக்கும். இந்த பால் போடுறான், அந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. 1-2 சொல்லவே முடியாது, நிறைய விஷயங்கள் வந்து அஸ் அ இதுவா. ஈவன் விராட் obviously as a white ball captain
எம்எஸ் தோனி அண்ட் ரோஹித் சர்மா ஆர் வே அஹெட். பட் எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி சேஞ்ச் வே இந்தியன் கிரிக்கெட் பிளேட். நம்ம போய் ஓவர்சீஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தாதா வந்து போயிட்டு எப்படி டிராப் பண்ணணும், தோக்காம எப்படி வரணும்ன்றத சொல்லி கொடுத்தாங்க. விராட் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து போயிட்டு எப்படி ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியால அடிக்க முடியும், சவுத் ஆப்பிரிக்கா எப்படி சவுத் ஆப்பிரிக்கால அடிக்க முடியும், இல்ல இங்கிலாண்ட போயிட்டு எப்படி இங்கிலாந்துல ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து விராட் தான் காமிச்சது. ஒன் ஆஃப் த பிகஸ்ட் திங் வித் ஒய் விராட் வாஸ் he was a fast bowlers delight as a captain. he really liked his fast bowlers. So அது வந்து ஓவர்சீஸ்ல நீங்க போய் ஜெயிக்கணும்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் bowlers வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு. அந்த விஷயம் வந்து விராட் he was able to get the best out of the fast bowlers because fast bowlers generally they needed a lot of aggression, and when there's a captain who is fully filled with aggression, அவர் எனர்ஜியே பயங்கர அக்ரஷனோட கலந்து அங்கதான் அவருக்கு தட் கிவ்ஸ் த பெஸ்ட்ல அவர்கிட்ட. ஸோ அந்த 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 விஷயத்துல கோலி சான்ஸ் இல்லை. இது வந்து கேப்டன் as a player obviously both have their own stats. You can't compare apples to oranges because அவர் வந்து டாப் ஆர்டர் ஆடுறாரு, நம்பர் 3 ஆடுறாங்க, ஃபினிஷ் ஆடுறாங்க. போத் ஆர் ஸோ அவங்களாம் ஒரு ஐகான்ஸ். இப்போ சேம் இப்போ இன்னைக்கு கூட ஐ வாஸ் டாக்கிங் டு ஒன் ஆஃப் மை நெய்பர், அவர் கூட மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி, இன்டர்வியூ முன்னாடி வரைக்கும். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹிம் லைக் வி ஆர் டாக்கிங் அபவுட் விராட், தோனி அண்ட் ரோஹித். அண்ட் விராட் ரோஹித் அப்புறம் அந்த மாதிரி ஐகான்ஸ் வருவாங்களா அப்படின்றது தெரியாது. அப்படிதான் இப்போ இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா தளபதிக்கு அப்புறம் அது மாதிரி ஐகான்ஸ் வராங்களா அப்படின்றது தெரியாது இல்ல தமிழ் சினிமால. அந்த மாதிரி வருவாங்க. நெக்ஸ்ட் யாராவது ஒருத்தர் வருவாங்க. அது கரெக்ட் தான். அது ஆப்போனன்ட்டே இல்லாம இருக்கும், நாங்களா ஐகானா இருக்கோம் நாங்க மட்டும். So what is your favorite IPL team? டெல்லி கேபிட்டல்ஸ்னு சொல்லாத தாதா டீம். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ WPL ஒர்க் பண்ண. ஆப்வியஸ்லி ஐ ஒர்க் வித் தெம் இன் IPL. ஸோ அந்த டீம் எனக்கு ஐ ரியலி லைக் த ஃப்ரான்ச்சைசி as a ஐ லைக் தட் ஃப்ரான்ச்சைசி, த மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இது. பட் எல்லா டீம்ஸுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு அப்படியான சொல்லலாம், திஸ் இயர் பெட்டர் சான்சஸ் இருக்கிற டீம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் DC I will say MI and RCB are playing a brand of cricket that is kind of frightening. அவங்க ஆடுற கிரிக்கெட் அன்னைக்கு 200 வந்து அவங்க 15 ஓவர்ல அடிச்சு முடிச்சாங்க. நீ 200 15 ஓவர் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க KKR 220 சேஸ் பண்ணாங்க without breaking a sweat. மும்பை இந்தியன்ஸ் I have not seen ரோஹித் சர்மா bat like this in a long time. பயங்கரமா ஆடுறாரு ரீசன்ட் டைம்ஸ்ல. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் he was always good in big hitting. ஹிட்மேன் அதனால பேர் அவருக்கு ரோஹித் மேன் அப்படின்னு தான் ஹிட்மேன்ன்ற பேரே வந்துச்சு. பட் அன்னைக்கு ஆடின ஷாட்ஸ் எல்லாம் வந்து அந்த இன்னும் பயங்கர ஃபிட் ஆயிட்டாரு, பயங்கர லீன் ஆயிட்டாரு. அன்னைக்கு ஆடின ஷாட்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா வந்து 2000 இப்போ இருக்கிற ரோஹித் சர்மாவோட பவரும் ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த ரோஹித் சர்மாவுடைய ஸ்டைலும் அது ரெண்டும் சேர்ந்து வந்து வந்த மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு ஆடின நாக்கு. அன்னைக்கு ஆடின இன்னிங்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு இன்னிங்ஸ். ஸோ ஐ ஃபீல் both of this I feel MI, RCB and DC have a very good chance. One team I think are silently doing something better from what they had last year. Last year was a lackluster season for them. Rajasthan Royals நிறைய ஜெயிச்சிருக்கணும், 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கணும். லாஸ்ட் ஓவர்ல 6 balls 9 runs இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடும் சொல்றோம், மேட்ச் பாட்டில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு சிச்சுவேஷன். பட் திஸ் இயர் தே அட்ரஸ்ட் a lot of things. கெட்டிங் சம் அவங்க டீம்ல ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் தேவைப்பட்டுச்சு. அதுல ஜடேஜா ட்ரேட், அவங்களுக்கு சாம்சன் ஜடேஜா ட்ரேட் ஆப்வியஸ்லி ஹெல்ப் தெம். ஜடேஜா டிட் பெர்ஃபார்ம் ரியலி வெல் ஃபார் தெம். அண்ட் ஹோம் கமிங் வேற, அவர் 2008 அங்கதான் ஆடினாரு, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஷேன் வார்ன் வந்தவரை அப்பதான் ராக் ஸ்டார் ஜடேஜா அப்படின்னாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜாவை ராக் ஸ்டார்னு ஷேன் வார்ன் சொன்னும் போது என்ன he was not this level of performance. எங்கேயுமே இல்ல அவருக்கு ஆக்சுவலா இந்த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். it took some time to get his in international cricket. பட் ஆனா அவருக்கு சொல்லும் போது என்ன ஷேன் வார்ன் வந்து ராக் ஸ்டார் அப்படின்றாங்க சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க அங்கிருந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் லெஜெண்ட்ஸ் இந்தியன் கிரிக்கெட்ல. பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் அந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட் எல்லாம் நமக்கு நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு லைக் எப்படி ஒரு விராட் கோலி, ஒரு MS தோனி, ஒரு ரோஹித் சர்மா எல்லாம் திருப்பி அந்த மாதிரி ஒரு லெகசியோட பிளேயர்ஸ் கிடைக்கும். ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு மல்டி ஸ்கில்ட் பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் அங்க வந்தது பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. தென் தேவ் காட் அ கன் போலிங் லைனப் இந்த வருஷம்.
அவங்க லாஸ்ட் இயர் என்ன ஆப்ஷன்ல தப்பு பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி சஹல் அஸ்வின் வச்சிருந்தாங்க. தே ட்ரை டு ரீப்ளேஸ் வித் அசரங்கா அண்ட் தீக்ஷா, அந்த மாதிரி ஒரு 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு போக பார்த்தாங்க. அந்த ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் அதனால என்ன ஆயிடுதுன்னா, யூ ஹேவ் டு ரிலை ஆன் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு இதுல இந்த வருஷம் அழகா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணிட்டு தே வென்ட் இன்டு 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஆட வச்சிட்டாங்க. அது வந்து நல்ல அட்வான்டேஜ் கொடுத்தது அவங்களுக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர் கொடுத்துட்டு ஜடேஜா பிஷ்னாய் 2 இந்தியன் ஸ்பின்னர்ஸ். ஸோ அஸ்வின் சாலுக்கு பதில் ஜடேஜா பிஷ்னாய் அந்த காம்பினேஷன்ல போயிட்டாங்க. அண்ட் வைபவ் சூரியவன்ஷிலாம் வந்து ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பிளேயர். அவர் ஆடுற அந்த பையன் ஆடுற ஆட்டம்லாம் ஒரு 15 வயசு பிளேயர் எல்லாம் நம்மளால எவ்வளவு அன்பிலீவபிள் டேலண்ட், அன்பிலீவபிளான பிளேயர். ஸோ ஐ ஃபீல் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் ஆல்சோ வெரி குட் டீம். கடைசி வரைக்கும் சிஎஸ்கே சொல்ல மாட்டேங்கிற, நோட் பண்ணிப்பாங்க. நீ மேட்ச்ல பார்த்தும் போது சிஎஸ்கே இஸ் பெட்டர் டீம் ஆல்வேஸ் வித் எம்எஸ் தோனி. சோ டெவால் பிரிவிஸ்க்கு இன்ஜுரி எப்போ வருவான்னு தெரியல. தோனி அவுட் ஃபார் 2 weeks. இட்ஸ் a different team with MS Dhoni behind the stumps. He makes a lot of difference. He can make an ordinary team look completely extraordinary. அது அவருடைய strength. Absolutely. Yeah, Dhoni is Dhoni always. Okay. So அது பெரிய வாய்டு தான். அவர் இல்லாதன்றது வந்து ஒரு பெரிய வாய்டு தான். I mean they've done a lot of right things. So இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து இப்பதான் அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை மாத்தணும்னு பாக்குறாங்க. அந்த டைம்ல வந்து அது எவ்வளவு சக்சஸ் கொடுக்கும்னு தெரியல. அவங்க எப்பவுமே சிஎஸ்கே have played conventional cricket over the years. They start conventionally, they have wickets in hand, அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல டெத், அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ் போய் ஃபிளரிஷ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய பேட்டர்னாவே இருந்திருக்கு. அண்ட் முன்ன ஸ்பின் வச்சு ஸ்ட்ரோக் பண்ணி ஆப்போனன்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் அவங்களுடைய இதுவே இருந்திருக்கு. ஸோ இப்போ மாடர்ன் இப்போ லாஸ்ட் 2-3 years T20 கிரிக்கெட்ல வேற பவர் பிளேல நீங்க 6 over 70 ரன் அடிக்கணும், அஹெட் ஆஃப் ஆப்போனன்ட்ஸ் இருக்கணும், 220 230 சேஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஐ ஃபீல் they were lacking behind the last few seasons. இந்த வருஷம் தான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு அதை நிறைய பேட்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, போறாங்க. அது அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு கிளிக் ஆகல. Obviously go the course of season they are very they will improve in their batting, but their bowling is a bit weak. அதுதான் கொஞ்சம் that's why I don't put them as a favorites. ஓகே, ஏதோ சொல்லி சமாளிக்கிற. சரி போ. நான் அனலிஸ்டா பேசுறேன். இல்ல அப்படி சொல்லிக்கலாம், ஃபேன் பாய்ஸா பேசுறோம் சொன்னதா அந்த கமெண்ட்ஸ்ல அடிப்பாங்க. டக்குன்னு அனலிஸ்டா பேசு. ஐயோ வராரு, ஐயோ வேற. இது உங்க எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல இது வந்து ஏதாச்சும் கலரா வேற ஏதாச்சும் பிளாக் கலர், ஒயிட் கலர் அப்படி வச்சிட முடியுமா? ரெட் கலர் வேற போட்டுருக்கேன். நீயே பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்க, கண்டிப்பா பண்ண மாட்டேன். இல்ல உங்களுக்கு ப்ரோமோ கோட் கொடுத்துறேன். சரி, ஓகே விக்ரம், லாஸ்ட்க்கு வந்துட்டோம். லாஸ்ட் கொஸ்டின், இஃப் பேஸ்ட் ஆன் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் so far, what is the one thing that you are thinking differently which was not the case before? Which is not the case before, இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்றீங்க அந்த மாதிரியா? like based on your experience, நீ வந்து இப்படிதான் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பல்ல. ஸோ as you grow along, as you mature with your experience, இது இப்படி இல்லை அப்படின்னு ஒரு தெளிவு. இல்ல இப்போ என்னோட கரியர் இப்போ சொல்லணும், கரியர் எல்லாமே I was always dedicated, determined, hard working. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரை பண்ணியிருப்பேன், டிஃபரெண்ட் இது பண்ணியிருப்பேன். டெசிஷன் மேக்கிங்ல எங்கேயாச்சும் கோட்டை விட்டுருப்பேன் தவிர இட்ஸ் நாட் லைக் அந்த ஃபோக்கஸ் வந்து எங்கேயுமே விட்டது இல்லை, கம்ப்ளீட்டா ஒரு விஷயம் கூட பண்ணதில்லை. பட் வாட் ஐவ் லேர்ன்ட் ஆர் வாட் evolved over the period of time is like பேஷன்ஸ் கத்துக்கிட்டேன், பர்சீவரன்ஸ் கத்துக்கிட்டேன், அண்ட் கொஞ்சம் ரெசிலியன்ஸ் கத்துக்கிட்டேன். இது மூணு தான். இது மூணு ஒரு பீரியட் ஆஃப் டைம் நிறைய கத்துக்கிட்டது, வாங்கின அடி அப்படி. அதனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்ல கத்துக்கிட்டது நிறைய. ஸோ ப்ராசஸா வந்து பெருசா ஆல்வேஸ் பீன் ஒரு விஷயம் எடுத்தோம்னா அதுக்கான 100% கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்ன பண்ணணும். அதுல அந்த 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 டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்லாம் எப்பவுமே இருந்ததுதான். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்விட்சிங் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு தான் பார்த்துருக்கேன். பட் இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பட் சீக்கிரமா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் உடனே எதிர்பார்ப்பேன். இது பண்ணா இது ஓகே அப்படின்ற ஒரு பேஷன்ஸ், இல்ல இன்னொரு வாட்டி அதை வரல விட்டுறலாம் அப்படின்ற அந்த பெர்சீவரன்ஸ் கிடையாது எனக்கு. இப்போ சொல்லலாம் பேஷன்ஸ், பெர்சீவரன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் வந்து நிறைய பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம்.
then I think naturally I could gain a lot of peace from it. So அப்படிதான். Try to be a better version of yourself. That's a Exactly. Yeah, strong note. that's the motto. Yeah, Thank you. Thanks, Vikram. I really enjoyed a lot. It was ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு.